சங்கீதம் 34 அதிகாரம் 9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிரியமானவர்களே, தாவீது இந்த வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறதை காண்கிறோம். பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா என்று கர்த்தர் சோதித்து அறியவும் விரும்புகிறார். ஆபிரகாமை சோதித்தார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கர்த்தர் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தான். பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி அவனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ அவனை உன் புத்திரன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் மிகப்பெரிய சீமானாக வாழ்ந்தான். அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமாயிருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவனை கர்த்தர் சோதித்து அறிந்த பின்பு அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவன் உயிரோடு இருந்த நாட்களில் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஜெபம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவியை என் மேல் ஊற்றும். ஆமென்.